என் வீட்டு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு நெறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ அழகா ஜொலிக்குது பாருங்க கோயிலு. நவராத்திரி நடக்கிறனால, அழகா அலங்காரம் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளோ அழகா ஜொலிக்குது. அத நான் பார்த்தத உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகா இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. திடீர்னு மழை, திடீர்னு லைட்டா வெயிலு, அப்படி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மழையிலயும் மாடியில போயிட்டு நனைஞ்சுக்கிட்டு அப்படியே கீழ வந்துட்டேங்க. இந்த மழை வரக்கு முன்னாடி தான் எனக்கு மாடிக்கு போணும்னு தோணும். ஏன்னா வானம் இருட்டிட்டு வருமா, வரக்கூடிய டைம் தான் ஐயோ! வீடியோ எடுக்கலையே, வீடியோ எடுக்க போணும்னு சொல்லிட்டு கடகடான்னு மேலே ஏறுவேன். ஏறுன உடனே ஸ்டார்ட் ஆயிருங்க. ஆனா நான் வீடியோ எடுக்க போனது நடக்காது. இறங்கிருவேன். கீழ கடகடான்னு இறங்கி வந்துருவேன். அப்படி நடந்தது தான் இன்னைக்கும் கூட. மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் மாடி தோட்டத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் எடுத்த வீடியோ தாங்க இது. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இலைங்க எல்லாம் மழையில நனைஞ்சதுக்கு அப்புறம். பூக்களும் அப்படிதான். ஒவ்வொன்னும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. மே எங்க பார்த்தாலும் மேரிகோல்டு இப்ப நெறைய நிக்குது மாடி தோட்டத்தில. ஒரு 2, 3 பாட்டுலலாம் ஆனா நான் ஒரு பாட்டுல ஒண்டியா தான் நான் நட்டு விட்டது. நான் நெறைய வீடியோல பொக்கே மாதிரி நெறைய பூத்து நிக்கிற ஒரு மேரிகோல்டு காமிச்சிருப்பேன். அது ஒண்டியா தான் நட்டு விட்டதுங்க. வேற எல்லாம் தானே மொளச்சு, தானே அவங்க பாட்டுக்கு பூத்துட்டு இருக்காங்க. இந்த பூவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு. மழை துளியோடி பார்க்கக்கூடிய டைமு. இந்த பூவ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இதோட பேர் எனக்கு தெரியல. ஆனா நானு டிசம்பர் பூ அந்த ஒரு வெரைட்டி மாதிரி இருக்கும். அந்த பூவ பார்க்கக்கூடிய டைம். ஆனா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. நாட்டு ரோஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. அந்த மழையிலயும் அந்த வண்டு அந்த ரோஸ் மேல எவ்வளோ அழகா உட்காந்துருக்குது. மழை பெஞ்சா கூட பரவாயில்ல அப்படிங்குது. ரோஸ் பாருங்க. ரெட் கலர் ரோஸ் எவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த மழை பெஞ்சுகிட்டு இந்த செடிகிட்ட போகக்கூடிய டைம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொன்னையும். அந்த மழை துளியும் முத்து முத்தா இருக்கக்கூடியதையும் பார்க்கக்கூடிய டைமு. டாலியா பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விரிஞ்சிருச்சு. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். பெட்டல்ஸ் எல்லாம் நல்ல ஊசி மாதிரி நான் அதுக்கு போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன். சொன்னதே சொல்றேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு அது பூத்து முடியும் வர அதோட அழக நான் ரசிப்பேங்க. பக்கத்திலே இன்னொரு பூவும் விரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. பாருங்க, அதுவும் கொஞ்சம் விரியக்கு இருக்கு. ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட்டு பூவ விட கொஞ்சம் சின்னது தான். ஆனாலும் அழகு. ஒண்ணு இந்த சைடு, ஒண்ணு அந்த சைடு, இனியும் ஒரு 2 மொட்டு விரியறது இருக்கு. அப்படி 4 சைடுமா விரிஞ்சு நிக்கக்கூடிய டைம் அழகா இருக்கும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இனியும் ஒரு 2 சைடு மொட்டு நிக்கிறது. அ இதுவும் பூத்துக்கிட்டு வாடக்கூடிய டைம் ஃபீலா இருக்கும். பூக்கக்கூடிய டைம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பூத்து வாடுனா கஷ்டமாகுது. அதே மாதிரி காஷ்மீரி ரோஸ்ல நெறைய இந்த சிலந்திங்க எல்லாம் வந்து இருக்குது. ஆனா, அது போவே மாட்டேங்குது மழையிலயும். அழகா இருந்து அவங்களும் ரசிச்சுட்டு இருக்காங்க பூ மேல உட்காந்துக்கிட்டு. ரோஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மழைக்கு தொளிஞ்சிருச்சு. இந்த ரோஸு கூடுதல் நாள் நிக்காது. நம்ம இந்த பெங்களூர் ரோஸ மாதிரி நாட்டி ரோஸ் இல்ல. அதனால சீக்கிரத்தில தொளிஞ்சிரும். அழகா பூத்திருக்க செம்பருத்தி, அது பேக் சைடு முன் சைடு பார்க்குற அழக விட பேக் சைடு மழை துளியோடு இருக்கிறது அவ்வளோ அழகா இருக்கு. ஃபேஷன் ஃப்ரூட் ஒண்ணு பழுத்திருக்குதுங்க. நான் கவனிக்கவே இல்ல. இன்னைக்கு தான் இந்த மழையில நான் போடிய டைம் பார்த்தேன். அந்த சைடு போய் பழுத்து நிக்குது. நான் எப்படி பறிப்பேன்? என்னால போய் பறிக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல.